கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 31 யாகத்தில் தோன்றிய ஆடும் மேஷ வாகனரும். ஸ்கந்த பட்டணம் நீளத்திலும் அகலத்திலும் பல யோசனை தூரங்களைக் கொண்டும் மிகுந்த வனப்பும் பொருந்தியும் எல்லா பாக்கியங்களும் நிரம்பப் பெற்றும் ஸ்கந்தபுரம் என்ற பெயரோடும் விளங்கி வந்தது. அந்த பட்டணத்தில் வரிசை வரிசையாக உயரமான மாளிகைகள் கொண்ட ராஜ வீதிகள் கணக்கில்லாமல் அடங்கியிருந்தன. பிரம்மாண்டமான மதில் சுவர்களைத் தொட்டு நிற்கும் உயர்ந்த கொடி மரங்களும் அங்கு காட்சியளித்தன. அதற்கு மத்தியில் குடை வைக்கப்படும் மிகுந்த வனப்பு வாய்ந்ததும் ராஜாதி ராஜாக்களுக்கு உகந்ததும் கோடி சூரியர்களுக்கு நிகரானதுமான ஒரு மகத்தான அரண்மனையை தேவ சிற்பியான விஸ்வகர்மா முடித்தான். அந்த அரண்மனையினுள் இரத்தினங்கள் இழைக்கப்பட்டும் கோடிக்கணக்கான தூண்களால் அலங்கரிக்கப்பட்டும் தண்ணீரே தரையாகவும் தரையே தண்ணீராகவும் வாசற்படியே சுவராகவும் சுவரே வாசற்படியாகவும் பிரம்மையூட்டும் வண்ண மணிகளினால் ஒளி வீசி திகழும் ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. அந்த மண்டபத்தினுள் திவ்யமானதும் சகலவிதமான இரத்தினங்களாலும் அழகு பெற்றதும் கோடிக்கணக்கான சூரியர்களின் சோபையுடன் கூடியதுமான ஒரு சிம்மாசனத்தை தேவசிற்பி அமைத்து கொடுத்தான். திரிபுர சம்ஹாரம் செய்த மகாதேவனுடைய அருமை குமாரனை அந்த திவ்ய சிம்மாசனத்தில் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் சாக்கியர்களும் மாமுனிவர்களும் முறைப்படி அமர்த்தினார்கள். ஜகத்குருவான கந்தவேலனை பிரம்மாண்டத்தின் மத்தியில் உள்ள சகலவிதமான புண்ணிய தீர்த்தங்களினாலும் வசிஷ்டர் முதலான அந்தணர்கள் அபிஷேகம் செய்வித்தார்கள். வேதாந்தங்களில் அறிவு முதிர்ந்த சான்றோர்கள் வேதங்களிலுள்ள பலவிதமான திவ்ய மந்திரங்களினால் பிரம்மா விஷ்ணு முதலான தேவசேனைகளுக்கு முருகப்பிரமானையே சேனாதிபதியாக நியமிக்கும் வண்ணம் அபிஷேகம் செய்வித்தார்கள். அச்சமயம் தேவ துந்துபி வாத்தியங்கள் முழக்கமிட்டன. வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது. நிஸ்ஸானம் திமிலை டக்கா வீராரணம் டிண்டிமம் சங்கம் கொம்பு மிருதங்கம் சின்னம் காகலம் போன்ற வாத்தியங்கள் அனைத்தும் ஏக காலத்தில் இன்னிசை முழக்கமிட்டு கடல் அலைகள் போன்ற பேரொலியுடன் காதுகள் செவிடுபடியாகும்படி ஒலித்தன. இவற்றைத் தவிர கிண்ணர்கள் கருடர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் ஆகியவர்களும் சிறப்பு வாய்ந்த குதிரை முகமும் மானிட உடலும் பெற்றிருக்கும் கிம்புருஷர்களும் ஹாஹா ஹூ ஹூ என்ற கந்தர்வர்களும் சித்திரசேனன் முதலியவர்களும் தங்கள் தங்கள் மனைவிமார்களோடு சேர்ந்து நின்று அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு இன்னொலி எழுப்பும் வீணை புல்லாங்குழல் போன்ற இன்ப வாத்தியங்களை வாசிக்கலானார்கள். முருகப்பிரானை திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் தங்கள் தேவசேனைக்கு சேனாதிபதியாக அமர்த்தி தேவசேனாதிபதி என்று அபிஷேகம் செய்து வஸ்திரம் ஆசமனம் கந்தம் பூணூல் தூபம் தீபம் நெய்வேத்தியம் முதலான உபசாரங்கள் அனைத்தினாலும் பூஜை செய்து ஜகத்பதியே தேவசேனாதிபதியே ஜகத்குருவே
என்று உள்ளம் உருகக் கூறி பலவித பரிசுப் பொருட்களையும் கொண்டு வந்து அப்பெருமானுடைய திருவடிகளில் குவித்தார்கள். எல்லையில்லாத தேஜஸ் பொருந்திய சிசுபாலன் அங்கு குழுமியிருந்த தேவர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு மன மகிழ்ச்சியோடு வீற்றிருந்தார். இதற்கிடையில் மகாத்மாவும் மகிமை வாய்ந்த மகரிஷியான நாரதர் யாகம் செய்ய வேண்டுமென்று ஆவல் கொண்டார். அதன்படியே அதிகமான தட்சணை கொண்டு அவர் நடத்திய அந்த யாகத்தில் பண்டிதராகிய அத்வர்யு என்ற ரித்விக யாக பசுவான ஆட்டிற்கு விதிப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றி அந்த ஆட்டின் அங்கத்தை விசனம் செய்யும்போது அதிலிருந்து ஓர் ஆட்டுக்கடா தோன்றியது. அது அங்க அவயங்கள் அனைத்திலும் மிகுந்த அழகு வாய்ந்ததாகவும் பிரகாசமாக உயர்ந்து வளைந்த கொம்புகளோடும் சிவந்த கண்களோடும் கனைக்கும்போது கத்தும் போதும் நீண்ட தாடிகளால் ஒளி வீசி திகழும் முகத்தில் தாடையோடும் இரு செவிகளும் கழுத்தோறும் அசையும்போது மேக வரிசைகளை தள்ளும்படியாகவும் நீண்ட முழங்கால்களோடு கூடிய 4 கால்களோடும் அக்கால்களிலுள்ள குளம்புகளினால் பூமியை பெயர்த்தும் கொழுகொழுப்பான சரீரத்தோடும் வாளினால் நட்சத்திரங்களை கீறும்படியாகவும் மிக பருமனாக தொங்கும் விரஷணத்தோடும் மதத்தினால் ஒருவித மனத்தோடும் அதிக சுறுசுறுப்போடும் மிகுந்த ஒளி பொருந்திய பலவித இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருக்கும் தண்டைகளும் சிலம்புகளும் கால்களில் அணிந்ததினால் ஏற்பட்ட ஒளியோடும் சின்னஞ்சிறிய சதகை மணிகளாலும் அழகான சோழி மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வனப்பான கழுத்தோடும் விளங்கியது. பலத்திலும் வேகத்திலும் கருடனையும் வாயு தேவனையும் மிஞ்சிவிடும்படியானதாகவும் மிகுந்த திமிரோடும் இந்த உலகத்திலேயே தனக்கு விரோதி ஒருவருமில்லை என்ற பாவனையில் சுற்றித் திரிந்தது. அந்த ஆட்டுக்கடாவின் மத வாசனை காற்று பட்டவுடனேயே திக்கஜங்கள் அனைத்தும் பயந்து ஓடி ஒளிந்தன. மனோவேகம் போல் வெகு வேகமாக ஓடக்கூடிய அந்த ஆடு திக்கு யானைகளை எல்லாம் துரத்திச் சென்று விரைவிலேயே அவற்றை எதிர்த்து போராடி சிங்கம் போல் அவற்றின் தலைகளை தன் தலையால் முட்டித் தள்ளியது. ஆனால் அப்ரமு என்ற பெண் யானையின் புருஷனான ஐராவதம் என்ற யானை கண் சோர்ந்து மயக்கமடைந்து மூச்சிரைத்து விழுந்தது. மற்றொரு திக்கஜமான புண்டரீகம் என்ற யானை பயந்து நடுநடுங்கிய வண்ணம் வனத்தை நோக்கி ஓடிச் சென்று விட்டது. வாமனம் என்ற இன்னொரு யானையோ அச்சத்தால் உடல் குன்றியது. குமுதம் என்ற யானை அதிக துயரமடைந்தது. அஞ்சனம் என்ற யானை விழிகளை இழந்தது. புஷ்ப தந்தமென்ற யானையோ அந்த ஆட்டுக்கடாவின் முன்னே அடங்கியொடுங்கி நின்றது. சார்வபௌமன் என்ற யானையானது அந்த ஆட்டுக்கு பயந்து சகல இடங்களிலும் அலைந்து திரிந்து ஓடி ஒளிந்ததால் அந்த பெயரை பெற்றது. ஸ்பரதீகமென்னும் யானையோ அந்த ஆட்டிற்கு முன்னால் நிற்கக்கூடியவன் யார் என்று நினைத்து பயந்து கொண்டு தொலைதூரம் வரையிலும் சென்று ஓடி ஒளிந்தது. இவ்வாறாக ஓர் ஆட்டுக்கடாவை எதிர்த்து நிற்க முடியாமல் திக்கஜங்கள் அனைத்தும் அளவு கடந்த துயரத்தை அடைந்தன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய
சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.